மக்களவை தேர்தல் முடிந்த கையோடி ஊட்டிக்கு சுற்றுலா சென்று அசத்தல் ஆட்டம் போட்ட அணைக்கட்டு எம்எல்ஏ அவர்கள் சும்மா செம வீடியோ. சோஷியல் மீடியாவில் அவருடைய வீடியோ தாங்க ரொம்ப வைரல். என்னப்பான்னு சொல்லி பார்த்தா கூட்டமாக நிறைய பேர் போயிருக்காங்க. போகிறதெல்லாம் சகஜம். எம்எல்ஏ அவர்கள், அணைக்கட்டு எம்எல்ஏ அவர்கள், அவர் ஊட்டிக்கு போனால் என்ன, கொடைக்கானலுக்கு போனால் என்ன, அதையும் தாண்டி நிறைய வீடியோக்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த அணைக்கட்டு எம்எல்ஏ அவர்கள் ஊட்டிக்கு போனது இவ்வளோ வைரலாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அரசல் புரசலாக எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான். எல்லாரும் எடுப்பில் எனக்கு என்ன தெரியுமா கேட்டாங்க, டிஎம்மில் குஜராத்தில் ஒரு போதைப்பொருள் தடுப்பு இல்லை போதைப்பொருள் ஃபேக்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றி வீடியோ போட மாட்டியா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா கண்டிப்பாக எல்லாரும் தான் அதை பற்றி பேசுகிறோம், நானும் பேசுகிறேன். அது குஜராத்தில் இருந்தால் என்ன, வாரணாசியில் இருந்தால் என்ன, அயோத்தியில் இருந்தால் என்ன, திருவனந்தபுரத்தில் இருந்தால் என்ன, தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன, போதைப் பொருள் எங்கே இருந்தாலும் அது மனிதர்களுக்கு கேடு தான். அதுவும் குஜராத்திலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ மக்களுடைய எண்ணம், மக்கள் நல்லா வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த கருத்தை என்கிட்ட கேட்கல. அது மோடி அவர்களுடையது, அதனால் நீ பேசுவியா பேச மாட்டியான்னு நம்மளை செக் பண்ணுறாங்க, நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்களாமா. அங்கே பிடிச்சாலும் சரி, எங்கே பிடிச்சாலும் சரி, அது மனித குலத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ குஜராத்தில் பிடிப்பட்ட அந்த ஒரு நிறுவனம், போதைப் பொருளை உருவாக்கக்கூடிய நிறுவனம், அதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் கைது செய்யப்பட வேண்டும். எப்படி ஜாபர் சாதிக்க பிடிச்சாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாவனையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கணம் நீதிபதி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதை மட்டும்தான் பிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு நாம் ஒரு கப்பலை பிடிச்சோம். அந்த கப்பல் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கலாம். அதுவும் குஜராத் கடலோரமாக தான் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள ஒரு 10-15 பாகிஸ்தானியர்கள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே போதைப் பொருள் அந்த கப்பலில் இருந்திருக்கு. நம்முடைய கடலோர கப்பற்படையெல்லாம் பார்க்கும்போதும், அதுவும் நம்முடைய போதை தடுப்பு அந்த பிரிவை சார்ந்தவர்கள்லாம் பார்க்கும்போது அந்த கப்பல் பயங்கரமாக யூட்டர்ன்லாம் போட்டிருக்கு, சேசிங்கெல்லாம் பண்ணி தான் அந்த கப்பலை பிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு 600 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. ஸோ உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளிலும் சரி இந்தியாவை அழிப்பதற்காக போதைப் பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஆனால் அரசியல் சதுரங்கத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். பார்த்தீங்களா, கடந்த 2-3 தினங்களாக நானும் ட்விட்டரில் நிறைய புக் மார்க் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எங்கே திரும்பினாலும் இதே மாதிரி போதை தான். ஆனால் இது இப்படி சொன்னால் மக்களுக்கு புரியாதே. ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வரணும், இல்லை யாராவது கொடூரமாக கொல்லப்பட்டு இருக்க வேண்டும், இல்லாட்டி வன்புணர்வு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம மீடியா ரொம்ப ஹைப்பு கொடுத்து பேசுவாங்க. அப்படி ஹைப்பு கொடுத்து பேசும்போது அது ட்ரெண்டிங் அடிக்கும். அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி குஜராத்தில் இந்த போதை அந்த ஒரு நிறுவனம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதனால் நிறைய பேர் இந்த டைட்டில் போட்டுன்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ நானும் அது கூடவே சேர்ந்து சில விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் விஷயம், கேரளாவிலிருந்து கழிவு ஏற்றிக்கொண்டு குமரி மாவட்டத்தில் கொட்டுவதற்கு வந்த வண்டியை பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சிறைப்பிடித்தனர். தற்போது அழகிய மண்டபம் சந்திப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ ரொம்ப வைரல். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை வந்து கடப்பதற்கு களியக்காவிளை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பார்டர். இந்த களியக்காவிளை அப்படிங்கிறதுல ஒரு பார்டர் இருக்குது. அதே மாதிரி களியக்காவிளையை பைபாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கோவளம் வழியாக வரக்கூடிய ஒரு ரூட் இருக்குது. இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், நான் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சரியாக அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வண்டி கூட இங்கேருந்து கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போக மாட்டாங்க, அங்கேருந்து கழிவு கடத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே வந்து எல்லா வண்டியும் எங்களால் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கலாம், கேட்குற அதிகாரிகள் இருக்கலாம், இல்லை இது எங்கள் கண்ணை மீறி இல்லாட்டி எங்களுடைய கை மீறி போகக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதை பொதுமக்கள் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 கவனம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கார். எல்லை பகுதியில் வேலை செய்யும் அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. தமிழ்நாடு எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போது கேட்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு செய்தி இப்படி இருந்துச்சுன்னா அடுத்ததா தமிழ்நாடு போதை கிடங்காக மாறிவிட்டது. ஒன்று கழிவை கொண்டு தமிழ்நாட்டில் கொட்டிட்டு இருக்கான், இன்னொன்று போதை கிடங்காக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி அது மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் பண்ணை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார். பாவப்பட்ட இறால் பண்ணை உரிமையாளர் ஏன்பா கைது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா,
அவரும் போதை கடத்தல் தலைவனாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக தென்காசியில் காரில் 600 கிலோ குட்கா கடத்தல், மாவட்ட ஊராட்சி தலைவரின் கணவர் உட்பட 2 பேர் கைது அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது, இணையா ஊராட்சி தலைவரின் கணவர் இப்படிலாமா செய்யலாம், இது ஜாஃபர் சாதிக் மாதிரியே இல்லையா அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம ஊரில் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் செத்துருவோம் போல். இந்த ட்ரக், கஞ்சா, போதை இதற்கு அடிமையான சில நபர்கள் நம்மளெல்லாம் குத்தி கொண்டுருவாங்க போல். நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுதான் சர்வாதிகாரியாக மாறுவீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஒருத்தர் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருந்தார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பையன் குடி, எப்போ பார்த்தாலும் போதை, வீட்டில் வந்து சண்டை, அப்பா அம்மா பார்த்துட்டு பொறுமையெல்லாம் இழந்து அவங்கள அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக வேறொரு செய்தி. தள்ளாடி வந்த இளைஞர் சோதனையில் சிக்கிய போதை மாத்திரைகள் பறிமுதல். இது புதிய தலைமுறையில் வந்த செய்தி. அடுத்ததாக கஞ்சா போதையில் ரவுடிகள் அட்டகாசம், பட்டாக்கத்தியில் பொதுமக்கள் மீது தாக்குதல். இதுவும் புதிய தலைமுறையில் வந்த செய்தி தான். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கஞ்சா போதை, அங்கே கஞ்சாவை போட்டுட்டு பொதுமக்கள் இங்கே அச்சுறுத்தப்படுகிறார்கள். நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்லாம் இல்லை, நேரடியாக அவன் எதுவுமே சொல்லாமல் வந்து வீசிடுறான். கத்திய என்ன செய்கிறோம் என்ன செய்யலை அப்படிங்கிறதே அவனுக்கு ஞாபகமே இருக்க மாட்டேக்கு. யார் குடும்பத்தாரர்கள், யார் எதிரி, யார் நண்பன் அப்படிங்கிறதே இந்த கஞ்சா ஆசாமிகளுக்கு தெரியாத காரணத்தினால் வர்றவங்க போகிறவங்களாம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக நான் சொன்னதுக்கு ஒரு உதாரணமாகவே வந்துருச்சு அடுத்த செய்தி. பாலிமர் செய்தியில் வந்திருக்கு. கஞ்சா போதையில் கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் விரட்டி கத்தி வெட்டு, கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் உயிரே போயிருக்கும். நள்ளிரவில் நடந்தது என்ன, பொதுமக்கள் பரபரப்பு பேட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பரபரப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு அந்த பொதுமக்கள் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஊரில் கஞ்சா போதையில் வந்து யாரோ வந்து சவுண்டு போட்டுக்கிட்டு கத்தியை காட்டி மிரட்டிட்டு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. மது போதையில் போலீஸையே மிரட்டும் போதை இளைஞர், பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களே, அக்கா கனிமொழி அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் டேக் பண்ணி ஒருத்தர் ஒரு செய்தியை ட்விட்டரில் போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, போதை ஊசி செலுத்தி கொண்டவர் பலி, போதைக்காக தனக்குத்தானே ஊசி செலுத்தி கொண்டவர் பலி அப்படிங்கிற செய்தி. அடுத்த ஒரு செய்தி, விழுப்புரத்தில் பெண் விஏஓயை காலால் உதைத்து முடியை பிடித்து இழுத்து தாக்கிய திமுக கவுன்சிலர் கைது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு, போதை, இந்த போதை கலாச்சாரத்தை கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சு ஆகணும், தடுத்தே ஆக வேண்டும். அட்லீஸ்ட் இப்போவாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக மாறி இந்த போதை ஆசாமிகள் இவங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க, இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல கள்ளச்சாராயம்லாம் லிட்டர் கணக்கில் வேஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படியே கீழே கொட்டி விட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியலை. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இதே கேள்வியை தான் கேட்டுட்ருக்காங்க. ஐயா ராசாக்களே, குஜராத்தில் பிடிபட்டுச்சு அதனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. குஜராத்தில் பிடிப்பட்டதுக்கு ஈக்குவலாக நம்ம ஊர்லேயும் கஞ்சாவும் போதையும் கொழுத்து நடமாடி கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண், ஏதோ ஒரு ஆண் இதனால் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தட்டி கேட்போம் ஐயா. குஜராத்தையும் தட்டி கேட்போம், இங்கேயும் தட்டி கேட்போம். அங்கே தட்டி கேட்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்றுதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால், இங்கே கட்சி பார்க்காம, ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நம்ம பார்த்து அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தலாம். சும்மா விடியல் வந்துருச்சுன்னு சொன்னால் போதாது, உண்மையான விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும். பார்க்கலாம். இதை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஆமாம் பார்க்குற இடம்லாம் கஞ்சா போதையாக இருக்கானுங்கய்யா அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க. இல்லைனா அட்லீஸ்ட் இது எப்படியாவது, இது வந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாலே போதும், நம்முடைய கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவாங்க, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு வழியே இருக்காது, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போகும். ஆனால் இது யாரும் பேச மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் வராங்க, அப்படி கஞ்சாவில் போகிறாங்க, இது எல்லாமே அப்படி கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் நினைப்பதனால தான் இங்கே இது இன்னும் தடுக்கப்படாமல் இருக்குது. இல்லையா இந்த கஞ்சா கொடுக்கைகள்லாம் பிடிச்சு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இது அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கேசஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அதை செய்ய வைக்க வேண்டியது நம்ம கடமை. 4 பேர்கிட்ட பேசுவோம், 4 பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நாம் இதை தடுக்கலைன்னா என்றைக்குமே இதை தடுக்க முடியாது என்பது தான் உண்மை. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.